Hi guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம chicken dum biryani செய்ய போறோம். அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, தயிர், மல்லி, புதினா, பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே எடுத்து வச்சிட்டாச்சு. சிக்கனை ஒரு half an hour முன்னாடியே மேரினேட் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி ரைஸையும் வாஷ் பண்ணி half an hour இல்லைனா 15 minutes ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஃப்ளஃபியாக வரும் அப்போ பிரியாணி நல்லா. ஃபஸ்ட்டு இப்போது ரைத்தாவுக்கு தேவையான வெங்காயம் நறுக்கியாச்சு. அடுத்து பிரியாணிக்கு தேவையான வெங்காயம் நறுக்கிப்போம். இந்த பிளெண்டரில் நம்ம ஈஸியாக டைம் சேவர் பண்ணிக்கலாம். பிரியாணி இந்த மாதிரி இது நறுக்கும் போது நமக்கு டைம் சேவ் ஆகும் இதில். இப்போ நம்ம அடுத்து டொமேட்டோ, அடுத்து நமக்கு இப்போ பிரியாணி தாளிக்கிறதுக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிரியாணி சட்டி போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நெய், தேங்காய் எண்ணெய். இது நான் இப்போ 1 கிலோ பிரியாணி செய்கிறேன். அதுக்கு தேவையான அளவு தேங்காய் எண்ணெய், நெய் விட்டுட்டு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம் கொஞ்சம் நல்ல ப்ரௌனாக ஆகணும். ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம இஞ்சி பூண்டு போடணும். அது ப்ரௌன் ஆகிறதுக்குள்ளே நம்ம பிரியாணி ரைஸை வாஷ் பண்ணி நம்ம half an hour பிஃபோர் ஊற வைக்கணும்னு சொன்னால அதை நம்ம செஞ்சு வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ரைத்தா செஞ்சு வச்சுட்டு அதை ஃப்ரிட்ஜில் நம்ம வச்சிட்டோன்னா சாப்பிடும் போது நமக்கு கொஞ்சம் கூலாக நல்லா பிரியாணி சூடாக இருக்கும். இது கூலாக சாப்பிடும் போது நமக்கு நல்ல டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ரைஸ் எல்லாமே ஊற வச்சாச்சு. இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆயாச்சு. இஞ்சி பூண்டு போட்டுட்டு பச்சை மிளகா போட்டாச்சு. தக்காளி, மல்லி, புதினா, தயிர் எல்லாத்தையும் போட்டு நல்ல ஒரு கிளறி விட்டுட்டு ஆச்சி பிரியாணி மசாலா தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இங்கே. அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை அதில் போட்டுடலாம். சிக்கன் ஒரு 10 to 15 minutes எண்ணெயில் இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு டம்ளருக்கு நான் 2 தண்ணி விடுறேன். பிரியாணிக்கு தண்ணி விட்டாச்சு. இப்போ தண்ணியும் நல்லா கொதிச்சாச்சு. அரிசி போட்டாச்சு. மீன்வைல் நான் எக்கையும் பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அரிசி போட்டாச்சு. உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு டேஸ்ட் பண்ணி பார்த்து உப்பு எவ்வளோ வேணுமோ பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு பிரியாணி தண்ணியும் ரைஸும் சம அளவு வந்தோன்னே தம் போட்டாச்சு. தம் எனக்கு ஒரு 20 to 25 minutes நான் தம் போட்டுருவேன். இந்த பிரியாணி நல்லா ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக நம்ம இப்போ பிளேட்டில் சர்வ் பண்ணி இப்போ குழந்தைங்கெல்லாம் ஈவினிங் வருவாங்க ஸ்கூல் விட்டு. அவங்களுக்கு பிரியாணினா ரொம்ப இஷ்டம். பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.